இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து நான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து போட்டதே இல்லை. ஸோ நானும் வந்து இந்த மாதிரி ஒரு விலாக் மாதிரி என் ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறது அப்படின்றது வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஸோ புதுசு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு வந்து என்னோடய இந்த வீடியோஸ் பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு மேலே வந்து இந்த சேனலில் நான் இந்த மாதிரி தான் வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குற உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண் குழந்தை இருக்கிற எல்லாருக்குமே வந்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியுமே நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து எங்கள் பொண்ணோட பிறந்த நாள். ஸோ காலையிலேருந்து அன்றைக்கி நைட்டு வரைக்கும் வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம். ஸோ காலையிலேருந்து நடந்த எல்லாமே ஓகே தான், ஹாப்பி தான். இருந்தாலுமே அந்த நாளில் நாங்கள் வாங்கின அந்த 2 விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ நாங்கள் வந்து யோசித்தது, முடிவு பண்ணது வந்து எங்கள் பொண்ணோட இந்த பர்த்டேக்கு வந்து நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நான் இந்த வீடியோவோட எண்டில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பாவோட வந்து பிறந்த நாள். ஸோ காலையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அவளை கோயிலுக்கு தான் கூப்பிட்டு போயிருந்தோம். பாப்பாவுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள். ஸோ என் பையனும் பொண்ணும் வந்து சாமி கும்பிட்டுட்டு கோயிலை வந்து சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க நம்ம பண்ணுறத பார்த்து தான் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் பெரியவங்க என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தான் அவங்களுமே வந்து பண்ணுறாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நான் வந்து அதையுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க ஒவ்வொரு சாமியுமே வந்து தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன் இந்த வீடியோ வந்து பெண் குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ ஆம்பளை குழந்தை இருந்தால் அப்படி கிடையாதா? அப்படி கிடையாது. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு பையன் தான். பட்டு பையன் வேணும் அப்படின்றது வந்து நாங்கள் விருப்பப்படலை. கடவுளாக எங்களுக்கு கொடுத்தாங்க. ஓகே, சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். 2வது வந்து எனக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதையுமே வந்து எங்களுக்கு கடவுள் தான் கொடுத்தாங்க. பெண் குழந்தை பையனை விட பொண்ணு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து லைஃப் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எங்களுக்கு ஒரு குழந்தை, அதுவும் பெண் குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அவளோட எதிர்காலத்தை பற்றி நாங்கள் அவளுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு ஆண் குழந்தை இருக்கிறத விட பெண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா அதை பற்றின யோசனையும் சிந்தனையும் வந்து அதிகமாக நமக்குள்ளே இருக்கிறதாகவும் ஏற்படுறதாகவும் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பெண் குழந்தை இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுமோ அப்படின்ற மாதிரி தான் என் ஃபீலிங்ஸை வச்சு எனக்கு யோசிக்க தோணுது. அதுக்காக தான் நான் சொன்னேன் பெண் குழந்தை இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக வந்து நான் அடுத்து வந்து சேவிங்ஸை பற்றி தான் சொல்ல வரேன். ஸோ நாங்கள் வந்து முடிவு பண்ணது வந்து பாப்பாவோட பர்த்டே, ஒவ்வொரு இயர் பர்த்டேக்கும் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சிறு துளி கோல்டாவது வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றது வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணிக்கிட்டது தான். ஸோ மோஸ்ட்லி வந்து என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் வந்து சில நேரங்களில் எனக்கு இருக்குது. பட் இல்லை அப்படின்னாலுமே நான் வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை என் பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து கண்டிப்பாக வாங்கி அவளுக்குன்னு சேவ் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் ரொம்ப ஆழமாகவே வந்து எனக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை தான் வந்து நாங்கள் இந்த இயர் எங்கள் பாப்பா பர்த்டேக்கு வந்து நான் பண்ணேன். ஸோ அதை தான் அந்த வீடியோட எண்டுலையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து பாப்பா ரொம்ப நாங்கள் வந்து செலவு எதுவுமே பண்ணிக்கல. பாப்பா போட்டுட்ருக்க ட்ரெஸ்ஸுமே வந்து ரொம்ப கம்மி தான். அது வந்து ஒரு 350 ரூபா தான் அந்த ட்ரெஸ்ஸோட விலை. அதே மாதிரி பாப்பாவை வந்து நாங்கள் பீச்சுக்குமே கூப்பிட்டு போயிருந்தோம். ஸோ குழந்தைய வந்து அன்றைக்கி சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நானுமே சரி, என் ஹஸ்பண்டுமே சரி 2 பேருமே வந்து நாங்கள் அப்படி தான் யோசித்தோம். அதே மாதிரி நாங்கள் வந்து பீச்சுக்குமே அவளை கூப்பிட்டு போயிருந்தோம். அடுத்து வந்து அவளுக்கு வீட்டில் வந்து சின்னதாக ஒரு கேக்குமே வாங்கி அவளுக்கு கேக் வெட்டி செலிப்ரேஷனும் பண்ணோம். ஸோ நீங்கள் அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க.
என் பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி பர்த்டே அப்படின்னா உடனே கேக் வாங்கி வெட்டி அது செலிப்ரேஷன் பண்ணி அது வந்து கேக் சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக நாங்கள் மறக்காமல் ஒவ்வொரு வருஷம் பர்த்டேக்கும் வந்து நாங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக கடவுள் புண்ணியத்தில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். முக்கியமாக வந்து நான் ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன்னா, இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ குழந்தைங்கள வந்து கவர்ற மாதிரி, அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி வந்து நிறைய திங்ஸ் குழந்தைங்களுக்காகவே வந்து நிறையா பா சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு ஆசை வரும். பட் குழந்தைங்கள வந்து நம்ம குறை சொல்கிறதுல வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா குழந்தைங்க வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு நான் வந்து பழகணும். ஸோ அவங்கள இப்போத்துலேருந்தே வந்து நல்லபடியாக நல்ல வழியில் அவங்கள நம்ம வந்து வழி நடத்திட்டு போகணும். ஸோ குழந்தைங்க ஆசைப்பட்றாங்க, அவங்க ஏக்கம் வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கை காட்டுறது, அவங்க கேட்குறதுன்னு நம்ம வந்து எல்லாத்தையுமே செஞ்சு பழகக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு வயசு ஆகிற வரைக்கும் எது சரி தப்பு அப்படின்றத வந்து நம்ம தான் கண்டிப்பாக சொல்லி புரிய வைக்கணும். நான் வந்து கண்டிப்பாக நம்புகிறேன். நம்ம நல்ல விஷயங்களை சொல்கிறோம், நல்ல வழியை காட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுமே வந்து நம்மளை பின்தொடர்ந்து வந்து கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்கள ஏக்கமாகவும் அவங்கள ஆக விடக்கூடாது. அதே சமயம் அவங்களுக்கு எது தேவை, எது முக்கியம், எது அவசியம் அப்படின்றதையும் நம்ம பார்த்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்ததா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நாங்கள் பண்ண விஷயங்கள். ஸோ இது முக்கால்வாசி பேருக்கு இது தெரியும். பட் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலை. 2வது குழந்தைங்களோட அந்த இடத்துக்காகவும் அவங்க கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, அழறாங்க அப்படின்றதுக்காகவும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து தற்காலிகம்தான். பட் அவங்க பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக அடம் பிடிக்கிறாங்க, அழறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அழட்டும். அது தப்பே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அவங்க 50 ரூபா பொருள் கேட்டு அடம் பிடிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம 10 ரூபா பொருளை வாங்கி கொடுத்தோம் சமாதானப்படுத்தலாம். குழந்தைங்களுக்கு வந்து பெருசாக தெரிய போகிறது கிடையாது. எதுவுமே இல்லைன்றதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு சமாதானத்தை நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கலாம். லைஃப்பில் வந்து எது முக்கியமோ அதை முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு பண்ண பாருங்கள், செய்ய பாருங்கள். ஸோ எங்கள் பொண்ணு பர்த்டேக்கு வந்து என்னால் 1 கிராமோ 1/2 கிராமோ வாங்க முடியல. ஆனால் வந்து ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்க முடிஞ்சது அப்படின்றது வந்து எனக்கு நிஜமாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். போதும், எங்களால் முடிஞ்சது. எங்கள் பொண்ணுக்கு வந்து இந்த இயர் பர்த்டேக்கு ஒரு 100 மில்லிகிராம் காயின் அவளுக்காக நாங்கள் வாங்கினது அப்படின்றது வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ட்ரெஸ்ஸில், கேக்கில், அவளை வெளியில் கூப்பிட்டு போக நாங்கள் சூஸ் பண்ண இடத்துல இதிலலாம் வந்து நாங்கள் மிச்சம் பண்ண சேவ் பண்ண அமௌண்ட்டை வச்சு தான் இந்த 100 மில்லிகிராம் காயினுமே கூட என்னால் வந்து அன்றைக்கி அவள் பர்த்டேக்கு பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சுது. இது எல்லாத்தையுமே நீங்களுமே கவனித்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட பர்த்டேக்குமே அவங்களோட எதிர்காலத்துக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ முக்கியமாக நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஸ்டட்டு வந்து பாப்பாவுக்கு கோல்டு ஸ்டட்டு போட முடியாது. ஸோ இந்த இயர் வந்து ஸ்கூல் போக போகிறாங்க. அதுக்காக வந்து இந்த சில்வர் ஸ்டட்டுமே சேர்த்து வாங்கியிருந்தோம். ஸோ ஃபைனலாக அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.